அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவனை ஆராதிப்பது உங்களுடைய வழக்கமா இருக்கும் என்று சொன்னால், பிரதர் நான் எப்போ ஆண்டவர் ஆராதிப்பேன் பிரதர், அது உங்களுடைய வழக்கமா இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் உங்களை சடுதியாய் ஆச்சரியப்படுத்துவார். ஆமென். பவுலும் சீலாவும் பாருங்க, அவர்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, காவலில் வைத்து அடித்து துன்பப்படுத்தி அவர்களை சிறைச்சாலையில வைத்திருக்கிறார்கள். அங்க வசனம் போட்டிருக்கு, அப்போஸ்தலர் 16:26 14:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை பாடி துதித்தார்கள். அடி விழுந்திருக்கிறானுங்க, ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, நடுராத்திரியிலே அவர்கள் ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். நடுராத்திரினாலே என்ன அர்த்தம்னா, இருட்டான ஒரு இடம், அடுத்து என்னன்னு தெரியாத ஒரு இடம், பயம் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துல வேதனையோடு இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். அப்படின்னா அது என்ன போட்டிருக்குன்னா, அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர்கள் எப்போதும் ஜெபிக்கிறவர்கள், எப்போதும் துதிக்கிறவர்கள். ஆமென். பிரச்சனை வந்தாதான் ஜெபம் பண்ற அப்படி இல்லை, இவங்க எப்போதும் தேவனை துதிக்கிறவர்கள். அடுத்து என்னன்னா, வழக்கம் போல இவர்கள் ஜெபிக்கிறவர்களும் துதிக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ நடுராத்திரியில் அவர்கள் என்ன செஞ்சாங்க? பாடி துதித்தாங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒஸ்டான சிச்சுவேஷன்ல இருக்கீங்களா? பாடி துதிங்க, ஜெபிங்க. ஜெபத்தை விட்டுறாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, பிரச்சனை வரும்போது ஜெபிக்க தோண மாட்டேங்குது பிரதர்ன்றோம். ஆனா ஃபோர்ஸ் பண்ணி உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க, தேவனுடைய பிரசன்னம் அப்படி எல்லாவற்றையும் மாற்றி போடும். ஆமென். அப்ப இவர்கள் பாடி துதிக்கிறார்கள். என்ன நடக்கிறது? 26 சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. தான் பெரிய விஷயம். இவர்கள் எப்பொழுதும் போல ஜெபிக்கிறார்கள், ஆனால் தேவன் பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தேவன் கேட்டுக்கொண்டிருந்தார். சடுதியிலே ஒரு அற்புதம் நடந்தது, அஸ்திவாரங்கள் அசையும்படியாய். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எப்பயும் பண்ற மாதிரி பிரைஸ் பண்ணி ப்ரே பண்ணிட்டு இருங்க. அன்எக்ஸ்பெக்டடா, எதிர்பாராத சடுதியான அற்புதம் நடக்கும். ஆமென். எதிர்பாராத சடுதியான விடுதலை உண்டாகும். எதிர்பாராத சடுதியான நற்செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். தடையாயிருந்த காரியங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு வழி விடும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். அப்புறம் அதுல என்ன நடந்ததுன்னா, கதவுகள் திறவுண்டது. இதுவரைக்கும் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் இந்த சடுதியிலே கதவுகள் திறக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அடுத்து எல்லோருடைய கட்டுகள், உங்களுடைய கட்டு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவருடைய கட்டுகள் எல்லாம் கலன்று போனதாம். எனவே இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் சடுதியான அற்புதத்தை அனுபவிக்க போகிறீர்கள். உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்தினரும் சடுதியான அற்புதத்தை அனுபவிக்க போகிறார்கள். அப்ப இந்த சடுதி எப்போ வரும்? இந்த சடன்லிஸ் எப்போ வரும்னா, எப்போ வேணாலும் வரும். ஆமென். அப்ப தேவன் உங்களை சடுதியாய் ஆச்சரியப்படுத்துவார். சடனா நடக்கும், ஆனா தேவன் அதை எப்ப செய்வாருன்னு தெரியாது. எனவே நான் சொல்றேன், நீங்க பாடி துதித்துட்டே இருங்க. இன்னைக்கு எதிர்பாருங்க, கர்த்தர் உங்களை சடுதியான ஆச்சரியங்களினால் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். விடுதலை உண்டாகும், வெற்றி உண்டாகும், வழி உண்டாகும். அது வரும் பொழுது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமென். உங்க இப்ப இருக்கிற உங்க ஸ்டேட், உங்க நிலை அப்படியே மாறும். நீங்க வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு முன்னேறுவீர்கள். தேவன் உங்களை சடுதியாய் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். இன்று அவர் அப்படி செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.